பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக மீண்டும் உங்களை வரவேற்கின்றேன். திரைப்பட தயாரிப்பு உலகின் ஜாம்பவான் திரு ஏவிஎம் சரவணன் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான பகுதிகள் ரொம்ப உணர்ச்சிகரமாக நம்மிடையே பகிர்ந்து கொண்டார். அதில் முக்கியமான பகுதிகளை எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க. அடுத்ததாக கவின்கேர் நிறுவனத்தினுடைய தலைவர் திரு சி.கே. ரங்கநாதன் அவர்களினுடைய சுவாரஸ்யமான பகுதிகளை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த ஹோல் எபிசோடே திரு ரங்கநாதன் அவர்கள் ஒரு தன்னம்பிக்கை டானிக் அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்வது, சவால்களை எப்படி பார்ப்பது, தோல்விகளை எப்படி கடப்பது அப்படின்னு அவர் நம்மிடையே பகிர்ந்து கொண்டது ரொம்ப 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 சுவாரஸ்யமாக இருந்தது. ஒரு தன்னம்பிக்கையை தந்த ஒரு வகுப்புன்னே அப்படின்னே சொல்ல முடியும். அந்த தன்னம்பிக்கை வகுப்பின் சுவாரஸ்யமான தருணங்கள் உங்களுக்காக சில பகுதிகள் இதோ. வணிக வித்தகர் சி.கே. ரங்கநாதன் சிறு பெட்டிக்கடையிலிருந்து பிரம்மாண்டமான வணிக வளாகம் வரை சந்தைப்படுத்தப்பட்டு இருக்கின்றது கவின்கேர் நிறுவனத்தின் பொருட்கள். ஆரம்ப காலத்தில் வெறும் 15,000 ரூபாய் மூலதனத்தோடு தொடங்கப்பட்ட இந்த நிறுவனம் இன்று 21 நாடுகளில் கிளை விரித்து தனது பிரம்மாண்டமான வளர்ச்சியை பறைசாற்றிக் கொண்டு இருக்கின்றது. இத்தனை வளர்ச்சிக்கும் மூலதனமாக இருந்தது வணிக வித்தகர் சி.கே. ரங்கநாதனின் மூளைதனம் என்று சொல்லலாம். மனதில் வெற்றி பெற வேண்டும் என்ற வெறி மட்டும் இருந்தால் போதும், எதுவும் ஒரு தடையே அல்ல என்று தனது வெற்றியின் பக்கங்களை திறந்து காட்டுகின்றார் இந்த மாடர்ன் பிசினஸ் குரு. ஒவ்வொரு மனிதனின் மனதிற்குள்ளும் புதைந்திருக்கும் ஆசைகளை அறிந்து கொள்வதுதான் தனது வணிக யுக்தியின் தனித்துவம் என்று தன்னம்பிக்கை தரும் வார்த்தைகளால் இளைஞர்களுக்கு வழிகாட்டுகின்றார் கவின்கேர் நிறுவனர். அடுத்தடுத்து வரும் வெற்றிகளால் நம் வசதி வாய்ப்புகளை மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் கடந்து வந்த பாதைகளை மறந்துவிடக் கூடாது என்று தன் மலரும் நினைவுகளையும் நம்மோடு மனம் திறக்கிறார் பேசும் தலைமையில். இந்த எபிசோடு அப்படின்றது ஒரு யங்ஸ்டர்ஸுக்கான ஒரு பிஸ்னஸ் டிப்ஸாகவும் இருக்கலாம், ஒரு ஊக்கம் இருந்தால் கூட இருக்கலாம். உங்கள் வாழ்க்கை முழுவதுமே நான் பார்க்குறப்ப அவ்வளவு எனர்ஜியான ஒரு விஷயங்களை எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பதிச்சு வச்சுருக்கிறீங்க. நான் ஆரம்பத்தில் சார் அப்பாவிலேருந்து நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்பா ஒரு கணித ஆசிரியராக இருக்கிறாங்க. ஆனால் பேரலாக பிஸ்னஸ் மீதும் அவங்களுக்கு ஒரு ஆர்வம், நிறைய இனோவேஷன்ஸ்னால் அப்பாட்ட இருந்துகிட்டே இருக்கிறது. அப்பாவை ஒரு பிஸ்னஸ் மேனாக நீங்கள் பார்க்குறப்ப அப்பாவோட ஸ்ட்ரென்த்துன்னு நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? அப்பாவோட ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா இனோவேஷன் தான். அவர் அவர்கிட்ட ரொம்ப ரெண்டு பிடிச்சது எனக்கு. அவர்கிட்ட கற்றுக்குன்னு அதை இன்ஹெரிட் பண்ணிக்கிறேன் நான். ஒன்று அவர் கணித ஆசிரியர். ஆனால் அவர் ஒன்று எங்களுக்கு கற்பித்தது என்னென்னா, கணித ஆசிரியர் இருந்தால் கூட நான் டெக்னிக்கல் நாலேஜ், கெமிஸ்ட்ரி அண்ட் ரிலேட்டட் ஃபார்முலேஷன் அதெல்லாம் நான் படித்து அதை நான் அதில் மேன்மையடைய முடியும். எந்த ஒரு சப்ஜெக்ட் எனக்கு ஃபெமிலியர், எனக்கு பிடிச்சது மட்டும் இல்லாமல், எனக்கு எங்கே என்ன படித்தனோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரியாத சப்ஜெக்டையும் நான் எடுத்து நான் அதில் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அது மனசை வச்சு அதை பண்ண முடியும் அப்படின்றத ஒரு இது. அது முக்கியமான லேர்னிங் எனக்கு. அப்பா என்ன பண்ணால் நிறைய புக்ஸ் வாங்கி லைப்ரரியே வச்சுட்டார். அவர் கான்ஸ்டன்ட்லி வில் டேக் த புக்ஸ் அண்ட் ரெஃபர் அண்ட் யூ வில் எஜுகேட் ஹிம்செல்ஃப். அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அவர்கிட்ட நான் இது பண்ணது, அது இன்ஹெரிட் பண்ணிக்கின்றேன் நான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இனோவேஷன். கான்ஸ்டண்ட்டாக புது புது முயற்சிகளை இது பண்ணி அவர் கன்சிஸ்டண்ட்டாக அதை பில்ட் பண்ணினே போவார். நிறைய இனோவேஷன்ஸ் பண்ணி புதுசாக இதுவரையிலும் மார்க்கெட்டில் இல்லாத என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் அவரோட இது. இது ரெண்டுமே நான் அப்பா கிட்ட முக்கியமாக கற்றுக்கொண்ட பாடங்கள். என்னுடைய சக்ஸஸுக்கு அது ஒரு முக்கியமான காரணம். இனோவேஷன்ஸ் அப்படின்னு நம்ம ரொம்ப சாதாரணமாக சொல்லிடுறோம். ஒரு புதிய கண்டுபிடிப்பாளர் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய தோல்விகள் இருக்கும், அதுக்குள்ளே நிறைய வழிகள் இருக்கும். அதற்கு பிறகு நம்ம டிராவல் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக டிராவல் பண்ணிக்கலாம். ஆமாம். அந்த தோல்வி எல்லாம் வரப்போ அப்பா அதை எப்படி எதிர்கொண்டாங்க சார்? அப்பா வெளி காட்டிக்க மாட்டார் அந்த இதை. ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா வெளியில் எல்லாருமே அவ்வளோ சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இல்லை. வெளியில் ரிலேட்டிவ்ஸ்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் பேசினாங்க. என்ன இவர் பேரண்ட்ஸ் சொத்தெல்லாம் விற்றுக்கினே வராரு அப்படின்னு சொல்லிட்டு. ப்ராப்பர்ட்டி வாஸ் வாட் எவர் இஸ் அக்ரிகல்ச்சர் ப்ராப்பர்ட்டி வாஸ் ரெடியூசிங் பிகாஸ் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. அதனால் அது ஒரு நெகட்டிவாக தான் பார்த்தாங்க. இவருக்கு பிஸ்னஸ் வரல, பேசாமல் வாத்தியார் வேலைக்கே போக வேண்டியது தானே அப்படின்ற அளவுக்கெல்லாம் ஒரு கிரிட்டிசிசம் இதெல்லாம் இருந்துச்சு எங்கள் ரிலேட்டிவ் சைட்லேருந்து. பட் அதெல்லாம் மீறி அவர் அதை ஒரு யாரையும் அதனால் கடுமையாக இது பண்ணிக்கோலாம் இல்லை.
அவர் நான் நிச்சயமாக ஒரு நாள் ஜெயித்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணார். அதே டைமில் இந்த சாஷே இது பண்ணக்குள்ள அப்போ சொன்னார், இது என்னுடைய ஜெனரேஷன்ஸ் வந்து இது வந்து திஸ் வில் see it through. இந்த ஒரு இனோவேஷன் என்னோட இதில் வந்து பெரிய இனோவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தான் அது ஆயிடுது. இன்னைக்கு சாஷே பட்டி தொட்டி எல்லாம் இருக்கிறது, ஷாம்பு மட்டும் இல்லாமல் எல்லாத்துலேயுமே சாஷே ஆயிடுது. அப்பாவை பற்றி சொல்கிறப்ப நேர்களுக்கும் கொஞ்சம் புரியணும் அப்படின்றதுக்காக சார், அந்த சாஷேல வந்து ₹1 இருந்தால் கூட வாங்க முடியும் அப்படின்னு, இல்லாட்டி பெரிய பெரிய கடைகளில் பார்த்துட்டு அப்படியே ஏழைகள் போயிடணும், அதை வந்து நடுத்தர வர்க்கமும் வாங்கணும் அப்படின்ற ஒரு தாட் அப்பாவுக்கு கிடைச்சது அப்படின்றது ரொம்ப ஆரோக்கியமான விஷயமா பார்க்குறேன். நான் இதில் அப்பாவை பற்றி யோசிக்கிறப்ப, அப்பாவுக்கு வந்து அதை ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியாக வச்சு அதை கொண்டு போகணும் அப்படின்றது மட்டும் இருந்ததுங்களா, அல்லது உண்மையிலே இந்த மக்களுக்கெல்லாம் இது போய் சேரணும் அப்படின்ற எண்ணம் இருந்ததுங்களா? ரெண்டுல எதை நீங்கள் பார்க்குறீங்க? அது நீங்கள் ரெண்டாவது சொன்னதான், மக்களுக்கெல்லாம் சென்று அடையணுன்றது தான் ஓங்கி இருந்துச்சு அவருக்கு. ஏன்னா அவரோட இனோவேஷன்லாம் நான் வந்து அப்படியே பார்க்குறேன். அவர் நிறைய இனோவேஷன்ஸ் பண்ணியிருக்காரு. எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா காமன் மேன் வந்து ஒரு மையமாக இருப்பாங்க. சாமானிய மக்களுக்கு எப்படி இது பயன்படும் அப்படின்றது தான் அதில் ஒரு கோராக இருந்துச்சு ஒழிய, இது நான் வந்து ஒரு பெரிய மேல்தர வர்க்கத்துக்காக அவர் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் தயாரித்தார்னா இல்லை, அதெல்லாம் இது பண்ணவே இல்லை. ஸோ அவரோட இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஏதாவது டிஃப்ரென்ஷியேட்டடாக இருக்கணும், அது வந்து சாதாரண மக்களுக்கு சென்றடையணும், அவ்வளோதான் அவரோட ரொம்ப கிளியராக இருந்தது எனக்கு பார்த்ததில் பார்த்தீங்கன்னா. ஸோ அது ட்ரூ டு ஹிஸ் ஃபிலாசபி, ஹி இன்வென்டட் லாட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், ஹி ஒர்க் ஃபார் த காமன் மேன், and that's a very good this thing. I am very happy on that. Even repacking of pharma items எல்லாம் இருந்துச்சு. நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு போரிக் ஆசிட், ஒரு சல்ஃபனமைடு அப்படின்னு இந்த காயத்துக்கு வைக்கிற பவுடர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இருக்கிறது மினிமம் 100 கிராம் வாங்கினா தான் ஒருத்தவங்க வாங்க முடியும். அதை வாங்கினா எவ்வளோ நாள் யூஸ் பண்ணுவாங்க? அது அப்படியே வந்து வீட்டில் இருக்கும். ஒரு டைம் காயம் வச்சா 2 நாள் 3 நாளில் காயம் மாறிடும். ஆனால் அந்த மருந்து பார்த்தீங்கன்னா 6 மாதம் 8 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் ஆனால் அப்புறம் தூக்கி போட்ட வேண்டியது தான். ஃபுல்லாக யூஸ் பண்ணவே மாட்டாங்க யாரும். ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா 5 கிராம் பேக்கெட் தேனை கூட பேக் பண்ணார், சாஷேல பேக் பண்ணார். ஸோ எவ்ரி திங் வை he should have done that in a kind of thing. ஸோ எவ்ரி மெடிசன்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோஸ் ஃபார்மட்ஸில் இதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் வந்து ஃபஸ்ட் இது பண்ணார். அதுக்கப்புறம் மாற்றி தான் இந்த மாதிரி புதுசாகவே வந்து இல்லாத ஐட்டங்களை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு ஷாம்பு இதெல்லாம் மிஷின்லாம் டெவலப் பண்ணி கொண்டு வந்தது. நான் உங்களை நோட்டீஸ் பண்ணுறது, உங்களோட லைஃப்பை வந்து அடுத்தடுத்த கட்டங்களை நான் பேச போகிறேன். அப்பாட்டேருந்து நீங்கள் இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுடைய நிறுவனத்தில் உங்களுக்கு ஊழியர்களினுடைய கருத்துக்களையும் நீங்கள் வாங்கி அதை அசை போடுற பண்பு வந்து உங்கள் அப்பாட்டேருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். ஆக்சுவலி அது வந்து ஒரு முக்கியமான இதுங்க. ஏன்னா அப்பா வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் ஆர் லைக் பேரண்ட்ஸ், ஓகே நேச்சுரல். அது பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களை பார்த்து இது பண்ணால் எல்லாருக்கிட்டையும் வந்து சமமாக தான் பழகுவாங்க, கூட வேலை செய்கிறவங்க கூட இது பண்ணுவேன். ஸோ அப்படி இருக்கக்குள்ள வந்து நம்ம வந்து பார்த்து அவங்கள மதிக்கிற தன்மை இதெல்லாம் பார்த்து நாங்கள் வளர்ந்ததுனால அது வெரி நேச்சுரல் டு அஸ். அண்ட் ஆல்சோ கெட்டிங் ஃபீட்பேக் ஃப்ரம் தம். எப்படிங்க இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா, இல்லை நான் தான் முதல் போட்டிருக்கேன், நம்ம இது பண்ணோம், இது என்ன கேட்கறது, நம்ம சொன்னால் செய்ய வேண்டியது தானே அப்படின்றது இல்லாமல் அவங்கக்கிட்ட வந்து அவங்க வந்து இந்த சரியாக நான் நினைக்கிறது பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்கக்கிட்ட தான் கரெக்டான புத்திசாலித்தனமாக ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். உண்மையாக அதுதான். ஏன்னா நம்ம வந்து நம்மளுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்றது பண்ணுறத விட அவங்கள வந்து ஃப்ரீயாக பேச விட்டாலே ஆர்கனைசேஷன் வளர்ச்சியோட முழு பலம் அதுதான். அப்போ வந்து ஒவ்வொருத்தவங்க மனசில் இருக்க கருத்தை எப்போ தயங்காமல் வந்து எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறாங்களோ கூட பணியாற்றுறவங்க, அப்போ அந்த கம்பெனியோட வளர்ச்சியும் இன்வால்மெண்ட்டும் கமிட்மெண்ட் ஆஃப் பீப்புளும் வித்தியாசமாக இருக்கும். நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கிறோம். யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்க ஹார்ட்டில் நேரடியாகவே கனெக்ட் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு உங்களை சந்திக்கிறேன், காத்திருங்கள்.